வாக்காளர் பட்டியல் முறைகேடு, சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவற்றையெல்லாம் எதிர்த்து எதிர்க்கட்சிகள் இன்று இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியை துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வாகனங்களில் ஏற்றக்கூடிய காட்சிகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. எங்களை தேர்தல் ஆணையரை சந்திப்பதற்கு இந்த காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். பல இடங்களில் பேரிகார்டுகளை தாண்டி இந்த போராட்டத்தில் தர்ணாவில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் வெளிவந்தது. இளம் எம்பிக்கள் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி செல்ல வேண்டும், தங்களது குரல் அங்கு ஒலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பேரணியை அவர்கள் துவங்கிய நிலையில் டெல்லி போலீசார் எங்களை இந்திய தேர்தல் ஆணையத்தை அடைவதற்கு அனுமதிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளை அந்த எம்பிக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இவர்களோடு மூத்த தலைவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன கர்கே, சரத்பவார் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் கூட இந்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் டெல்லி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஜனநாயக குரலாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தின் மக்கர்துவார் பகுதியிலிருந்து நிர்வாச்சன் பவனை நோக்கி இந்த பேரணியை துவங்கி இருந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கிடையே நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ரவிக்குமார். முக்கியமான தருணம், எதிர்க்கட்சிகள் ஜனநாயக குரலை முன்வைக்க கூடிய அளவில் முன்னெடுக்கப்பட்ட இந்த பேரணி தற்போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சூழல் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வை? அந்த பேரணி களம் என்பது ஒரு ஆர்ப்பரிப்போடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முக்கியமான எம்பிக்கள் எல்லாம் அங்கு கைது செய்யப்படுகிறார்கள். ஜனநாயக கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் முன்வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு பேரணியாக சென்று தேர்தல் ஆணையத்திடம் முறையீடை வைக்கிறோம் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் கூட துவங்கிய நேரத்திலேயே டெல்லி போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய சூழல். அதன் பிறகு பேரிகேடுகளை எல்லாம் தாண்டி அவர்கள் அமர்ந்து தர்ணாவில் போராட முயற்சிக்கிறார்கள். முக்கியமாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட பிரியங்கா காந்தி உட்பட முக்கியமான எம்பிக்கள் எல்லாம் வாகனங்களில் ஏற்றப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி செல்வது தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கும் அவர்கள் தங்களது முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். டெல்லி சாலையில் அமர்ந்து எம்பிக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இந்திய தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கட்சிகள் தங்களது கோரிக்கைகளோடு அடைவது தடைப்பட்டிருக்கிறது. டெல்லியில் பேரணியை போலீசார் தடுத்ததால் சாலையில் அமர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தை தொடங்கினார்கள். இதற்கிடையே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். भैया जी गिरफ्तारी दे रहे हैं क्या आप लोग? रोक दिया गया है। क्या समझते हैं आप इस तरीके की चीजों को देखकर? डरे हुए हैं, कायर है, सरकार कायर है। கனிமொழி எம்பி உள்ளிட்ட தமிழ்நாட்டு எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற நிலையில் அவர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால் உள்ளிட்ட எம்பிக்களும் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி போராட்டத்தில் கனிமொழி உள்ளிட்ட தமிழ்நாட்டு எம்பிக்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி இந்த தேர்தல் முறைகேட்டை எடுத்துரைப்பதற்காக அவர்கள் பேரணியை தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் டெல்லி போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சஞ்சய் ராவத், அகிலேஷ் யாதவ், சுப்ரியா சுலே, மகுவா மைத்ரா உள்ளிட்ட எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்து பேருந்தில் ஏற்றப்பட்ட நிலையிலும் பேருந்தில் இருந்தவாறே அவர்கள் தங்களது
தங்களது போராட்ட முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். எம்பி பிரியங்கா காந்தி அவர்கள் அங்கு முழக்கங்களை எழுப்புறாங்க. உடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள், சமாஜ்வாதி பார்ட்டியைச் சேர்ந்த எம்பிக்களும் இந்த முழக்கங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். டெல்லியில் பேரணியை போலீசார் தடுத்ததால் சாலையில் அமர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போது பேரிகார்டுகள் வைத்தெல்லாம் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். மேற்கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கக்கூடாது என்பதற்காக. இந்த நிலையில் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு களத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், தற்போது பெரும்பாலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டு வாகனங்கள்ல ஏற்றப்பட்டு விட்டார்கள். இப்ப இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி அவர்கள் செல்ல முடியாதா? இந்திய தேர்தல் ஆணையம் இவர்களின் குரல்களை கேட்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கா? விவரம் என்ன? அதாவது பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எம்பிக்களுடைய நோக்கம் என்பது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை நேரடியாக சென்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட 3 தேர்தல் ஆணையர்களிடம் தங்களது கோரிக்கை மனுவை கொடுப்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. இதன் காரணமாகத்தான் இன்று காலையில் சுமார் 11:25 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து புறப்பட்டு பேரணியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக புறப்பட்டார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் பேரணியாக புறப்பட்டார்கள். வந்த அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அமைந்திருக்கின்ற அசோகா சாலைக்கு செல்வதற்கு முன்பாகவே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான அந்த எம்பிக்கள் அனைவருமே சாலையில் நடுவே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பிக்களை தேர்தல் ஆணையத்திற்கு செல்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறி போலீசார் அவர்களை பாதுகாப்பு அரண்களை ஏற்படுத்தி சாலையின் குறுக்கே அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். சுமார் 1 மணி நேரமாக இந்த போராட்டம் என்பது சாலையின் அமர்ந்து எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக அவர்கள் அங்கிருந்து நகர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே தங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று இந்திய கூட்டணி எம்பிக்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் 12 மணிக்கு அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருந்தது. சுமார் 30 எம்பிக்கள் மட்டுமே நேரடியாக வந்து மனு கொடுக்கலாம் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருந்த அந்த சூழ்நிலையில் 12 மணிக்கு மேலும் இந்த போராட்டம் என்பது நீடித்துக் கொண்டிருந்தது. இதற்கு முக்கிய காரணம் போலீசார் அவர்களை இந்த சாலையிலிருந்து செல்ல முடியாது, பேரணி தொடர்ந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி செல்வதற்கு அனுமதி இல்லை என்ற காரணத்தால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நேரடியாக சந்தித்து அவர்கள் மனு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. போராட்டம் என்பது 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த சூழ்நிலையில் போலீசார் எம்பிக்கள் அனைவருமே தற்போது வாகனத்தில் ஏற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டாலும் அவர்கள் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்பது தெரிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது இங்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட 3 தேர்தல் ஆணையர்களும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் 30 பேரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கிய போதிலும் அவர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதன் காரணமாக எம்பிக்களால் நேரடியாக சென்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2 எம்பிக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முதலில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது 30 எம்பிக்கள் மட்டுமே அனுமதி அளிப்போம் என்று போலீசார் தெரிவித்திருந்தால், அவர்களை விட்டிருந்தால் இந்த போராட்டம் என்பது சாலையின் குறுக்கே நடைபெற்றிருக்காது. ஆனால் போலீசார் அந்த எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பிக்களை இங்கிருந்து நேரடியாக செல்ல முடியாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டதன் காரணமாகத்தான் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போராட்டத்தில் தொடர்ந்து இணைப்பில் இருங்க ராமகிருஷ்ணன், தொடர்ந்து இணைவோம். இதற்கிடையே ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்ப்போம். कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, 1 मैन 1 वोट की लड़ाई है। इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए। एक्चुअली बात नहीं कर सकते हैं।
रियलिटी ये है, क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है। इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए। ராமகிருஷ்ணன், இப்ப ராகுல் காந்தி இந்த ஃபைட் என்பது, இந்த போராட்டம் என்பது ஒரு நபர் ஒரு வாக்கு என்பதற்கானது, இந்த அமைப்பை சுத்தப்படுத்த வேண்டும், இந்த ஓட்டர் லிஸ்டையே சுத்தப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேற்கொண்ட விவரங்கள். அதாவது இந்தியா கூட்டணி எம்பிக்களை பொறுத்தவரையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. நவம்பர் மாதத்தில் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைதான் பீகார் மாநிலத்தில் ஒரு அவசர கதியாக பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் ஒரு அவசர திருத்தம் செய்கிறோம் என்று கூறி சுமார் 65 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணியை வைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய முறைகேடான ஒரு செயலாக இருக்கிறது என்று குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அதே போன்று கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி கூட கடந்த தேர்தல்களில் கர்நாடகம் மற்றும் மராட்டிய மாநிலங்களில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் வாக்காளருடைய பல வாக்காளர்கள் என்பது 2-3 இடங்களில் வாக்களித்திருக்கிறார்கள் என்று தெளிவாக புள்ளி விவரங்களுடன் அவர் பட்டியலிட்டு தெளிவுபடுத்தினார். இந்த 2 விஷயங்கள் காரணமாகத்தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை நேரடியாக சந்தித்து இவர்கள் மனு கொடுப்பதுதான் இவர்களது எண்ணமாக இருந்தது. முழுக்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாநிலத்திலும் ஆள வைப்பதற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கைகோர்த்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடன் என்ற ஒரு குற்றச்சாட்டை கடுமையாக வைத்துதான் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாடாளுமன்றத்தின் கடந்த 21ஆம் தேதி ஜூலை 21ஆம் தேதி துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. ஆனால் ஜூலை 21ஆம் தேதி துவங்கிய நாடாளுமன்றம் என்பது அன்றிலிருந்து எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து இந்த பீகார் தேர்தல் முறைகேடு பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த பிரச்சனை என்பது விவாதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதத்தில் பேரணியாக சென்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் மனு கொடுக்க முடிவு செய்திருந்தார்கள். அந்த வகையில் தான் இன்றைய தினம் இந்த பேரணி என்பது நடைபெற்றது. பேரணியில் சென்ற எம்பிக்களில் 30 பேரை தேர்தல் ஆணையர்கள் சந்திப்பதற்கு நேரம் 12 மணிக்கு ஒதுக்கி இருந்தாலும் போலீசார் தடுத்து நிறுத்தப்பட்டதன் காரணமாக அவர்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு நேரடியாக சென்று மனு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முழுக்க டெல்லி போலீசார் தான் காரணம் என்று முழுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறது எதிர்கட்சி எம்பிக்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதலின் பேரிலேயே போலீசார் எதிர்கட்சி எம்பிக்களை தடுத்து நிறுத்தி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு செல்ல முடியாத வகையில் தடுப்புகளை அமைத்திருந்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள் எதிர்கட்சி எம்பிக்கள். நிச்சயமாக தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். தொடர்ந்து எதிர்கட்சி எம்பிக்கள் வாகனங்களில் ஏற்றப்பட்டு கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.